இந்த மாதிரி ஒரு அசிங்கம் எங்களுக்கு நடந்ததே இல்லையே. இதை போய் நான் யார்கிட்ட சொல்றது, என்னன்னு சொல்றது? இது மட்டும் விஸ்வகுருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? என்னப்பா, என்ன பிரச்சனை? ஜி அதை எப்படி ஜி என் வாயில சொல்லுவேன்? என்னாச்சு? ஜி பிரச்சாரத்துக்கு போன நம்ம ஆளுகளெல்லாம் அடிக்கிறாங்க ஜி. எங்க தமிழ்நாட்டிலயா? மேனேஜரை கால் பண்ணுமா? ஜி அவரே 1 லட்சத்தை கண்ணன் தேடிக்கிட்டு இருக்காரு. அங்க ஜி கேரளால ஏதாவது ப்ராப்ளம்? ஜி அங்கெல்லாம் அடிக்கவே மாட்டாங்க, அங்க விஷயமே வேற. அப்புறம் மிசோரம்ல ஏதாவது? ஜி 10ஆம் தொகுதியில குஜராத்லயே நம்மளை போட்டு அடிக்கிறாங்க ஜி. என்னடா சொல்ற? நீ என்ன சொல்ற? அங்க அடிச்சா எடுத்துக்கிட்டோம், இங்க அடிச்சா எடுத்துக்கிட்டோம். என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்க? எங்களை வீட்லயே அடிச்சா யார்கிட்ட போய் சொல்லுவோம்? சொல்லுங்க ஒன்ஸ் மோர் மோடிஜி, சொல்லுங்க ஒன்ஸ் மோர் மோடிஜி. சார் என்னையா சார் கம்ப்ளைண்ட் சார் பாருங்க. எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன் ரீல்ஸ் பார்த்துட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. சார் பெரிய இடத்து கம்ப்ளைண்ட் சார், முக்கியமானது பாருங்க. என்னையா எல்லாமே விஸ்வகுரு மேலே கம்ப்ளைண்ட்டாக இருக்கு? சார் ஆமாங்க சார், அது காலையிலேருந்து ஒருத்தவங்க நின்றுட்டே இருக்கேன் சார். வேணாம் சார் பாருங்க சார், நீங்கள் பார்த்துக்கோங்க சார். என்ன சார்? எப்படி? நீயா சொல்லு. நான் தான் சார். என்ன வேணும் நோக்கு இப்போ? சார், பெரியவர் மேல இன்னைக்கு பிராது கொடுத்துருந்தேன். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஆமாம் கொடுத்துருந்த. ப்ராசஸ் போயிட்டுருக்கியா? அதெல்லாம் மெதுவாக தான் நடக்கும். எவ்வளவு மெதுவா சார்? எலெக்ஷன் முடிஞ்சு மாரல் கோட் ஆஃப் கான்டாக்ட்லாம் எக்ஸ்பீரி ஆனதுக்கப்புறமா. யோ என்ன நீ எனக்கு ரூல் சொல்லி தரியா? இங்கே நீ ஆஃபீஸரா நான் ஆஃபீஸரா? அதெல்லாம் ப்ராசஸ் போயிட்டுருக்கியா? ஆக்ஷன் எடுப்போம், போயிட்டு வா. ஏதாவது பார்த்து பண்ணுங்க. அவனுக்கு தொல்லை தாங்கலை. ஹலோ ஜி நான் தான் ஜி. அந்த ஏதோ பேசுனீங்க ராஜஸ்தானில், அது கொஞ்சம் சின்ன பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. ஆமாம் அதுக்கு மட்டும் சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுத்துருக்கோ, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஜி ஓகே ஜி. ஓகே தேங்க்யூ. அப்புறம் வருண், அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ட்ரெயின் பக்கம் கேன்சல் ஆகிருக்கு. சோகம் என்னென்னா அதெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னத்து நாள் ஆகிருக்கு. ஸோ அதனால் பல பேர் வந்து அவங்களோட வாக்கை செலுத்த முடியல. ஸோ ஏன் என்ன ஆச்சு, எதனால அப்படின்னு நம்ம வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு. அதாவது இந்த நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ரயில்வே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கூட்ஸ் ட்ரெயினுடைய இன்ஜின் டீரெயில் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த டீரெயிலான அந்த இன்ஜினை வந்து இவங்க சரி பண்ணி அந்த ட்ராக்ஸை பழுது பார்த்து பண்ணுறதுக்காக இவங்களுக்கு வந்து டிலே ஆயிடுச்சு. வேறு வழியே இல்லாமல் நாங்கள் வந்து ட்ரெயின்ஸை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பேசிக்கலி கரீம்கஞ்ச் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு ஓட்டு போடுறதுக்காக பல பேர் படையெடுத்து போயிருக்காங்க. ஸோ போய் வாக்கு செலுத்த முடியாத நிலைமை. அந்த கரீம்கஞ்சுக்கு ஒரு 200 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பாதர்பூருங்கிற இடமே இதுவே ஃபைனல் ஸ்டேஷன், இங்கேருந்து அங்கே போக முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பல பயணிகள் வந்து வேறு ட்ரெயினுக்காக காத்திருந்துருக்காங்க. வெளியே இருக்கிற டாக்ஸி ஸ்டாண்ட்ல எல்லாம் கேட்டால் இதுதான் சாக்குன்னு அவங்க கிட்டத்தட்ட 1800 ரூபா வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப கம்மியாக இருக்கே இப்போ. 200 கிலோமீட்டருக்கு 1800 பரவாயில்லையே. இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் வந்து 3 கட்டமாக வாக்குப்பதிவு நடத்துகிறாங்க. அப்படியா? அவ்வளோ பெரிய ஸ்டேட்டா அது? அவ்வளோ பெரிய ஸ்டேட்டான்னு தெரியல. மொத்தம் அது வந்து 14 சீட் இருக்கு. ஓகே. ஸோ அது வந்து கொஞ்சம் அந்த மலைப்பாங்கான பகுதியாக இருக்கிறதுனால அந்த சிரமங்கள் கருதி 3 கட்டமாக வாக்குப்பதிவு நடக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இப்படி இருக்க, குஜராத் பார்த்தீங்களா? பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்குமே. அப்படின்லாம் ஓப்பனாக சொல்லிட முடியாது. பிரச்சாரத்துக்கு போன ஆளுக்கு அடி விழுந்திருக்காமா. ஸோ இதை வந்து நான் வந்து ப்ராபப்ளி ஒரு அண்ணன் தம்பி சண்டையாக தான் நான் பார்க்குறேன். ஓட்டு போடுறன்னைக்கு எல்லாமே மறந்துடும்னு நான் நினைக்கிறேன். சரி, நல்ல விஷயந்தான். ஆனால் வந்து அந்த புருஷோத்தம் ரூபாலாக்கு தான் எல்லா புகழும். புருஷோத்தம் ரூபாலாக்கே அவர் பற்ற வச்ச நெருப்பு வந்து சும்மா கங்கு கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. பார்க்குறவங்களையெல்லாம் போட்டு வேண்டலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்ப்போம் இது வந்து தேர்தலில் வந்து எவ்வளோ தூரம் இவங்களுடைய வாக்கு வந்து மாற்றி பதிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜூன் 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். கண்டிப்பாக தெரிஞ்சிடும். குஜராத் மாநிலத்தில் ராஜ்பூத் அமைப்பினர் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக பாஜகவுக்கு எதிராக தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். பாஜக பிரச்சாரம் செய்யும் இடங்களில் எல்லாம் அவர்கள் முழக்கமிட்டு பிரச்சாரத்திற்கு தடை விதித்து வருகிறார்கள். குறிப்பாக நேற்றைய தினம் கூட வட்காம், ராஜ்புலா ஆகிய இடங்களில் பாஜக பிரச்சாரம் மேற்கொண்ட போது அங்கு ராஜ்புத் பிரிவினர் முழக்கங்களை எழுப்பியதால் பிரச்சாரங்கள் பாதியில் தடைபட்டிருக்கிறது.